குருபியோ நமஹ. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. ராகவேந்திரோட சரித்திரத்திலே இன்னைக்கு 18வது எபிசோட் பார்க்க போகிறோம். ஸ்ரீ வியாசராஜருடைய மகிமைகள்லாம் வெளிப்பட இருக்கிறது. அவர் எவ்வளவு தூரம் தெய்வ பக்தி போலவே நாட்டுப்பற்று, இந்து மதத்தை எப்படான்னு காப்பாற்றியாகணும், மற்ற மதங்களினுடைய ஆக்கிரமிப்பிருந்து இந்து மதத்தை காப்பாற்றணுன்றது அவர் எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாங்க நமக்கு தெரிய வருது. விஜயநாட்டுக்கு வியாசர வந்தவர்களும் வீர நரசிம்மாங்கிறவர் அரசாட்சி பொறுப்பை ஏற்று நடத்தி வந்தார். ரொம்ப நல்லவர் தான். அவருடைய சகோதரர் தான் கிருஷ்ணதேவராயர் அண்ட் அச்சுதராயர். அவருக்கு உடம்புநிலை சரியாக அவர் ஆல்மோஸ்ட் சாகும் திருவாய்க்கும் வந்து விட்டார். அப்போ அவருக்கு என்ன ஒரு ஆசை, அவருடைய மகன் தான் அடுத்தால பட்டத்துக்கு வரணும் அப்படிங்கிறது. ஆனா அவருடைய மகனுக்கு அந்த ஆளும் திறமை அவர்கிட்ட கிடையாது. அவர் இருந்தார்னா விஜயநகர சாம்ராஜ்யம் அழிந்து போகும். ஏன்னா சுத்து வட்டாரத்தில் சுற்றி இந்த நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை ராஜாக்களும் இதில் நம்ம விஜயநகரத்துக்கு மேலே ஒரு கண்ணை அவங்களுக்கு எப்படியான இந்த நாட்டை கைப்பற்றணும் அப்படிங்கிறதுல இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் அவருடைய மந்திரி மகாமந்திரி திம்மராசு கூப்பிட்டு, எனக்கு அப்புறம் நீங்கள் என்னுடைய மகனுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும், அது உங்கள் பொறுப்பு. ஆனால் எனக்கு என்ன பயம்னா, அச்சுதராயரை பற்றி கூட கவலை இல்லை, ஆனால் கிருஷ்ணதேவராயர் பற்றி எனக்கு கவலையாக இருக்கு. அவர் அவருடைய பலம், அவருடைய கம்பீரத்துக்கு முன்னாலே யாரும் நிற்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் என் மகனை தான் பட்டத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்கிறாரு. அவர் இன்னும் ஒரு ஸ்ட்ரேஞ்சாக ஒரு ஐடியா சொல்கிறாரு. என் தம்பி கிருஷ்ணதேவராயர் நீ கொல்ல வேண்டாம், ஆனால் 2 கண்களையும் குருடாக்கி கண்களை பிடுங்கி எடுத்து வந்துடும், இது எனக்கு செய்ய நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுன்னு சொல்றாரு. திம்மராசுக்கு ரொம்ப தர்மசக்கடமான சூழ்நிலை. அவருக்கு தெரியும் கிருஷ்ணதேவராஜருடைய பவர் என்ன, அவர் நாடு எப்படி இருக்குன்னு எல்லாருமே அவரை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி சொல்லும் போது என்ன செய்யறேன்னு தெரியாம, சரி மகாராஜா 2 நாள் டைம் கூட நான் யோஜனை பண்ண, அதுக்கு என்ன செய்யலாங்கிற யோஜனை பண்ணி சொல்றேன்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. நேர வியாசராஜர்கிட்ட அவர் வரார். அவர் பார்த்த உடனே, என்ன கிருஷ்ணா கவலையா அப்படின்னு சொல்லி வியாசராஜர் கேட்கிறாரு. அதாவது வியாசராஜருக்கு முன்னாலே இதனுடைய சூழ்ச்சியெல்லாம் தெரிஞ்சு போச்சு. என்ன அவருக்கு ஆபத்து, கிருஷ்ணதேவராயருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவர் நாட்டுக்கு அரசாட்சி ஏற்றாருன்னா நாடு ரொம்ப சூட்சமா இருக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், வியாசராஜன் தெரியும், அந்த மந்திரிகளுக்கும் தெரியும், அங்க இருக்க நாட்டு சேனாபதி எல்லாத்துக்குமே தெரியும் அவரை பத்தி. ரொம்ப நல்லவரும் கூட. அதனால அவருக்கு என்ன செய்யலாம், எப்படி அவரை காப்பாற்றணுன்றது ஒரு கவலையா இருந்து ஸ்ரீ வியாசராஜரை கன்சல்ட் பண்ணலாம், அவர் ஏதாவது வழி சொல்லலாம்னு சொல்லி அவர்கிட்ட வந்திருக்காரு. வியாசராஜர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, கிருஷ்ணதேவராயரை நான் ஒழிச்சு வச்சிருக்கேன் ஒரு இடத்துல, அவருடைய ஒன் ஆஃப் தி சிஷ்யஸ் அங்க வீட்டில் அவர் ஒழிச்சு வச்சிருக்கேன், அவர் வெளியில வரமாட்டார், நான் சொல்றதிலும் அவர் வெளியில எங்கேயும் தலை காட்ட மாட்டார், நீ அவரை கொன்னுட்டதா சொல்லு அப்படிங்கிறார். இல்ல கொல்ல வேண்டாம், கண்ணை மாத்திரம் குனிங்கிட்டு சொல்லியிருக்காரு, ஆனால் நான் 2 ஆட்டு கண்களை கொண்டு போய் இதான் கிருஷ்ணதேவராயர் கண்கள்னு சொல்லி அவரை ஏமாத்த போறேன்னு சொல்றாரு. சரி உன் இஷ்டம், நீ பார்த்துக்கோ, ஆனால் கிருஷ்ணதேவராயர் சேஃபா இருக்காரு, நீ கவலைப்படாது, நான் அவரை பாதுகாத்துக்கிறேன்னு சொல்லி வியாசராஜர் உறுதி கொடுக்குறாரு. அப்ப இவர் ராஜா கிட்ட சொல்றாரு, நான் இன்னும் அதுக்காக நான் செட் பண்ணிட்டேன், கண்ணை புடுங்கிறதுக்கு நான் ரெடி பண்ணிட்டேன், 1 வாரம் டைம் கொடுங்க, நான் எல்லாம் பண்ணிடுறேன்னு சொல்றாரு. அதுக்குள்ள அந்த ராஜா இறந்து போகிறார். சோ பெரிய பிரச்சனை தீர்ந்து போச்சு. அடுத்தாப்புல யார் அரசராக வர வேண்டும் என்பதுதான் அடுத்த கேள்வி. அப்ப அவருடைய ஈமக்கிரியைகள்லாம் முடிஞ்ச பிறகும் அரச சபையை கூட்டி யாரை அடுத்தாப்புல நியமிக்கலாம்னு கேட்கும்போது எல்லாருமே ஒருமித்த குரல்ல கிருஷ்ணதேவராயர் தான் சஜஸ்ட் பண்றாங்க. அதனால அந்த வீர நரசிம்மனுடைய மகன் அமைதியாயிட்டார். ஆனா அவர் எங்க இருக்காரு, கிட்டத்தட்ட 15 நாள் ஆச்சு, அவர் எங்க இருக்காரு ஒன்னும் தகவலே கிடையாது, அவர் எப்படி வருவார், எங்க இருக்காருன்னு தெரியல, உயிரோடு இருக்காரா இல்லையா தெரியல அப்படின்னு எல்லாரும் கவலை தோன்ற முகத்தோடு அவர்கிட்ட பேசும்போது அவர் சொல்றாரு, எதுக்கு நம்ம ராஜகுரு வியாசராஜர் கலந்து பேசி அவர் என்ன அபிப்பிராயம் சொல்றாரோ அது போய் செய்யலான்னு சொல்லி வியாசராஜரை அரசவை கூப்பிட்டு வரவழைக்கிறாங்க. வியாசராஜர் அங்கே அரசவைக்கு வந்துட்டு அவர் சொல்றாரு, எனக்கு தனிப்பட்ட, நான் ஒரு சன்னியாசி, எனக்கு யாரும் தனிப்பட்ட மேல விருப்பெல்லாம் கிடையாது, ஆனா இந்த நாடு சுபிக்ஷமா இருக்கணும், நாடு சுபிக்ஷமா இருந்தாதான் இந்து மதம் காப்பாற்றப்படும், இந்து மதம் காப்பாற்றினா நம்மளால சௌக்கியமா இருக்க முடியும். வேற்று மதத்தினர்கள் வேற்று நாட்டவர்கள் நம்ம நாட்டுகள் படையெடுத்து வந்துட்டாங்க அப்படின்னா நம்மளால சௌக்கியமா இருக்க முடியாது, நமக்கு சுபிக்ஷமான வாழ்க்கையே இருக்காது. அதை யோஜனை பண்ணி
நீங்களே ஒருத்தரை சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. எல்லாருமே ஏகோபித்த குரலில் கிருஷ்ணதேவராயர் தான் சஜஸ்ட் பண்றாங்க. சரி, அவர் சொல்றாரு, சரி அப்படின்னா பார்க்கலாம், கிருஷ்ணதேவராயர் வந்துருவார், கவலைப்பட வேணாம் சொன்ன உடனே அவர் வந்து சிஷ்யன் தகவல் சேர அனுப்புறாரு. கிருஷ்ணதேவராயர் சபைக்குள்ள வர்றார். எல்லாரும் ஒரே சந்தோஷம், ஜெயகோஷம் போடுறாங்க. இப்போ கிருஷ்ணதேவராயர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து உன்னை அரசராக்கணும்னு தீர்மானம் பண்றாங்க, நீ ஏத்துக்கணும்னு சொல்லி வியாசராஜர் கேட்ட உடனே குருராஜர் என்ன சொல்ல, குருகளே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் கேட்கிறேன், ஜனங்களோட மொத்த அபிப்பிராயம் எனக்கு ஃபேவரபுளா இருந்தா நான் ஏத்துக்கிறேன், இல்லைன்னா எனக்கு வேண்டாங்கிறார். எனக்கு உடனே சபையில் அத்தனை சொல்ல, இல்லை நீங்க தான் வரணும்னு சொன்ன உடனே சரி இவருக்கு சிம்மாசனம் இந்த ரத்னாபிஷேகம் பண்ணிடலாம், பட்டாபிஷேகம் பண்ணிடலாம் சொல்லிட்டு அதுக்கு முன்னால் ஒரு திருமணம் ஏற்பாடு சொன்னார். அதெல்லாம் திருமணம் ஆகலை. அப்போ அவர் அந்த திம்மராசு சொல்றாரு, இல்லை அவருக்கு ஆல்ரெடி பொண்ணை பார்த்து இஷ்டம், அவர் வந்து அந்த அவருடைய பொண்ணை நம்ம கொடுத்து கல்யாணம் பண்ணி ஏற்பாடு பண்ண சொல்லிட்டு அவர் திருமணம் சிறப்பாக நடத்தி வியாசராஜரே கிருஷ்ணதேவராயரை அரசாட்சியில் அமர செய்து ராஜ பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறார். இப்படி வியாசராஜரை உயிரை காப்பாற்றினார். அதுக்கப்புறம் இன்னும் அதை விட இன்னும் மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. கொஞ்ச நாள் கழிச்சு இவர் வந்து கிருஷ்ணதேவராயர் வந்து பக்கத்தில் இருக்கிற நாட்டுகளில் ரகல பண்ணவங்களை எல்லாம் அடிச்சு பிடிச்சி விரட்டி அந்த நாடுகளெல்லாம் கைப்பற்றி தன்னுடைய விஜயநகர சாம்ராஜ்யத்தை ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ண நல்ல விரிவாக்கம் செய்கிறார். ஜனங்கள் சுவிஷமா இருக்காங்க, எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, யாருக்கு எந்த குறையுமே இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் குகயோகம் என்று வருகிறது. குகயோகங்கிறது குறிப்பிட்ட ஒரு அமாவாசை நாளில் வரும். சில கிரகங்கள் ஒன்று சேரும்போது அந்த குகயோகம் வரும். அது என்னாகும், யார் அரியணையில் இருக்கிறார்களோ ராஜாவர்களோ அவங்க உயிரை கொன்றுவிடும். அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடும். இது அந்த ஆஸ்தான ஜோதிடர்கள் கணிச்சு பார்த்துட்டு கிருஷ்ணதேவராயருக்கு ஆபத்து இருக்கிறது, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணும்போது அவர் ராஜாவிட்ட சொல்றது பயம், கிருஷ்ணதேவராயர்கிட்ட சொல்றது பயம். இல்லை அவருடைய மந்திரி திம்மராசு கிட்ட சொல்றாரு, இது மாதிரி ஒரு கோயோகம் வருது, ராஜாக்கு ஆபத்து, உயிருக்கு ஆபத்து, இதுக்கு என்ன பண்ண பரிகாரம் தெரியல எங்களுக்கு, ஆனா இது ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் சொல்லி சொல்றாங்க. சரி, உடனே அவர் என்னோட நேர வியாசராஜர்கிட்ட போய் இவங்கெல்லாம் யோஜனை பண்றாங்க. வியாசராஜர்கிட்ட போறதுக்கு முன்னாலே கிருஷ்ணதேவராயரோட அவர் திம்மராசு ஆலோசனை பண்றாரு. ராஜா, இந்த மாதிரி ஒரு ஆபத்து உங்களுக்கு இருக்குது, இது ஜோதிட பிரகாரமா வானவியல் சாஸ்திர பிரகாரமா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு, இதுக்கு என்ன வழின்னு தெரியல அப்படிங்கிறார். சொன்ன நீங்களே சொல்லுங்க, என்ன வழி இருக்குன்னு சொல்லுங்க, நம்ம அதை செய்வோங்கிறார். நீங்கள் அரசு பதவியை துறந்து விட்டு யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல அரசரா நியமித்தால் அவங்க செத்து போயிடுவாங்க, நீங்க தப்பிச்சிடலாம். அப்போ கிருஷ்ணதேவராயர் ஒத்துக்க மாட்டேங்கிறார். எனக்கு வேலை ஒரு உயிரை காவு கொடுக்கறதுக்கு நான் தயாரா இல்லை, அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் சின்ன சாதாரண ஆளா இருந்தாலும் சரி, பெரிய ஸ்காலா இருந்தாலும் சரி, இல்ல பணம் வசதி இருந்தாலும் சரி, ஏழை இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு உயிர்ங்கிறது வேல்யூபிள், அதை நான் வந்து காவு கொடுக்க நான் தயாரா இல்லை, அதோட நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இல்ல உங்களுடைய சேவை நாட்டுக்கு ரொம்ப தேவையா இருக்கிறது, அதனால நீங்க போகக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே, ஆனா ஒருத்தர் மனசுல நான் நினைச்சிட்டு இருக்கேன், அவருக்கு அந்த அரசாட்சி கொடுத்தா நம்ம ஜெயிச்சிடலாம்ங்கிறார். யார் சொல்லுங்க, யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு நாடு தான் முக்கியம் அப்படிங்கிறார். மாதிரி வியாசராஜரே அரியணையில் உட்காந்து வைக்கிறாங்க. கிருஷ்ணதேவர் பதறி போறாரு. ஐயோ, அவர் ராஜகுரு, எப்பேற்பட்ட மகான் அவரு, நான் அவர் தினமும் வணங்கக்கூடிய தெய்வம் அவருக்கு ஒரு ஆபத்து வர்றதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன், அது கூட நானே போயிடுறேன்னு சொல்லி கிருஷ்ணதேவர் அடம் பிடிக்கிறார். அப்ப திம்மராசு சொல்றாரு, சரி எதுக்கும் வியாசராஜர்கிட்ட போய் கேட்கலாம், ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி தோஷங்களை எல்லாம் ஈஸியா ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி, தபோ வலிமை அவருக்கு இருக்கிறது, அவர்லாம் ஜெயிக்க முடியும் நம்பிக்கை இருக்கு, அவர்கிட்ட போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கிருஷ்ணதேவராயர்கிட்ட அவர் வர்றார். இவர் வியாசராஜர்கிட்ட வர்றாரு. கிருஷ்ணர் வரல, திம்மராசு மாத்திரம் வர்றாரு. திம்மராசு குருவை பார்த்த உடனே சொல்றாரு, என்ன ஒரு பெரிய பிரச்சனையோடு வந்திருக்கேன் போல இருக்கேன் சிரிச்சுட்டே கேட்கிறார். ஆமா சுவாமின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு. சரி என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க கேட்கிறாரு. எங்களுக்கு வழி தெரியாம தான் உங்ககிட்ட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி திம்மராசு சொன்ன உடனே, ஒரு நாள் என்ன அரசனா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அதானே, நான் இருக்கேன், கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறார். சமனால் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா எங்களால் தாங்க முடியாதுன்னு சொல்றாரு. அதெல்லாம் ஸ்ரீஹரி பார்த்துக்குவாங்க, என் இறைவன் பார்த்துக்குவாங்க, நீ கவலைப்படாதீங்க, அதுக்குண்டான ஏற்பாடு. என்னைக்கு அந்த கோயம் வருதோ அந்த டேட்டுக்கு ஒரு நாள் முன்னாலே நான் வந்து அரசாட்சியை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனா 2 கண்டிஷன்.
அந்த அரசாட்சியை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாக போகும்போது அந்த தோஷம் நிவாரணம் ஆகிறதுக்காக, மிகப்பெரிய தோஷம், அவ்வளோ ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியாது. மற்ற கிரகங்களும் அவருக்கு எகென்ஸ்டாக இருக்குது. அவருடைய கிரக சூழ்நிலையிலும் எல்லாம் எதிர்க்க இருக்குது. மற்ற கிரகங்களை எல்லாம் சமாதானப்படுத்தி எல்லா கோயிலும் அபிஷேக அர்ச்சனைகள், ஹோமங்கள், இந்த மாதிரி நிறைய பண்ணுறதுக்கு நான் அரேஞ்ச் பண்ணுறேன். அதெல்லாம் பண்ணிடலாம். அந்த குகயோகத்துக்கு அதை தகுறது நான் சிம்மாசனம் உட்காந்துடுறேன் நான். இது நீங்கள் அது இல்லாமல் அன்னைக்கு நிறைய அந்தணர்களுக்கு கிராமங்கள் தானம் கொடுக்கணும், தங்கம் வெள்ளி இதெல்லாம் நிறைய தானங்கள் நிறையா பண்ணணும் அன்னைக்கு அப்படிங்கிற திம்மராசு சொல்கிறார். கண்டிப்பாக செய்யலாம் சாமி, நீங்கள் என்ன சொல்லுங்கன்னா அந்த வழி நாங்கள் நடக்கிறோம், உங்கள் ஆணைப்படி நாங்கள் நடக்கிறோம்னு சொல்கிறார். இரண்டாவது கண்டிஷன் கேட்குறா, அதை நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்றார். ஸோ திம்மராசு ராஜாட்ட சொல்ல உடனே ராஜாவுக்கு பயம். அவருக்கு எதானு குருவுக்கு எதானு ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறேன்னு அவர் பயப்படுறாரு. திம்மராசு சொல்கிறார், இல்லை அவர் பெரிய மகான், அவரோட தெய்வ சக்தி அவருக்கு இருக்கு, அதனால் அவர் ஒன்றும் பண்ணாதுன்னு ஒரு தெம்பக்கியோட சொல்கிறாரு. கிருஷ்ணதேவராயர் அரைமானத்தோடு சம்மதம் சொல்கிறார். அந்த குகயோக மரத்துக்கு ஒரு நாள் முன்னாலே மத்தியானமாக வியாசராஜருடைய சமஸ்தான பூஜையெல்லாம் முடிச்சு ஜாக்கினியங்கள் ஜபங்கள்லாம் முடிச்சுட்டு அரசவைக்கு வருகிறார். உடனே அவருக்கு ராஜா கிருஷ்ணதேவராயர் அவருடைய கிரீடத்தை கழட்டி வச்சு, வாளெல்லாம் கழட்டி வச்சு, ராஜ அலங்கார ராஜ முத்திரை எல்லாத்தையும் கழட்டி வச்சு வியாசராஜர்கிட்ட பண்ணி ஓட்டு கேட்குற, நீங்கள் அரசாட்சி ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ண உடனே சரின்னு சொன்ன உடனே வியாசராஜரை சிம்மாசனம் அமரச் செய்து அவருக்கு அபிஷேகங்கள், ரத்னாபிஷேகங்கள்லாம் செய்து அவரிடம் இந்த வாள், ராஜமுதிரை, அந்த கிரீடம் எல்லாம் அவரோட ஒப்படைக்கப்படுகிறது. அவர் ராஜாவா அந்த ரோப், அதுக்குண்டான ட்ரெஸ்ஸு அதெல்லாம் ராஜ அலங்காரத்தோடு அவர் சிம்மாசனம் உட்கார வைக்கிறாங்க. உடனே நிறைய தான தர்மங்கள்லாம் பண்ண சொல்கிறார். எல்லாத்துக்கும் அந்த நாளுக்கெல்லாம் கிராமங்கள், தங்கங்கள், வெள்ளி, இந்த மாதிரி நிறைய விலையுள்ள பொருள்கள்லாம் தானமாக எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாம் கேட்டதெல்லாம் எல்லாத்துக்கும் கொடுக்க சொல்ல கொடுத்துட்டாங்க. அன்று மாலை 6 மணி குக யோகம் வரப்போகிறது. எல்லாருக்கும் ஒரே டென்ஷன். ராஜராஜர் ரொம்ப காமாக இருக்கார். அவர் சொல்கிறாரு, நான் மடத்துக்கு போயிட்டு வந்துட்டு நான் 4 மணிக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு 4 மணிக்கு வந்துடுறாரு. ராஜ்யசபைக்கு வந்துடுறாரு. வந்துட்டு எல்லா ஜனங்களும் வந்துட்டாங்க. ஏன்னா உயிரை குடிக்கக்கூடிய தோஷம் அது. இது எப்படி நடக்க போகுதுன்னு எல்லாருக்கும் ஒரு ஆங்ஸைட்டி. ஒரு 6 மணிக்கு வரப்போனா 5:30 மணிக்கு வியாசராஜர் மீண்டும் சிம்மாசனில் இருக்காரு. சொல்றாரு, எல்லா ஜனங்களையும் நடுவில் வழி விட்டு நிற்க சொல்லணும், குறுகியார் நிற்கக்கூடாது. மெயின் என்ட்ரன்ஸ் ராஜ மகாத்வாரத்திலிருந்து, ராஜா அரண்மனை மயில் என்ட்ரன்ஸ் இருந்து அந்த சிம்மாசனம் வழி இருக்கக்கூடிய டைரக்டாக இருக்கக்கூடிய அந்த வழியில் யாரும் குறுக்க நிற்காம எல்லாம் ஒருத்தர் ஒதுங்கி சொல்கிறாங்க. எல்லாரும் ஒதுங்கி நிற்கிறாங்க. கிருஷ்ணதேவராயர் சிம்மாசனம் பின்னால் இருக்கிற அவருடைய மனைவி, குழந்தைகள் எல்லாம் சிம்மாசனம் பின்னால், வியாசராஜருடைய சிம்மாசனம் பின்னால் எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ 6 மணி ஆக போது குக யோகம் வரப்போகிறது. அப்படி உட்கார்ந்து ஜபம் பண்ணிட்டு இருக்காரு, மந்திர ஜபம் பண்ணிருக்காரு. வியாசராஜர் சிம்மாசனம் உட்கார்ந்துட்டு உடனே அங்கே மிகப்பெரிய ஒரு சவுண்டு, ஹான்னு மிகப்பெரிய சவுண்டு வருது. ஒரு வெளிச்சம், லைட்டு, பிரைட் லைட் வருது. வந்த உடனே அது அப்படியே ஒரு பெரிய சர்ப்பம், கிருஷ்ண சர்ப்பம், கருப்பு கலர் கருநாகம், பெரிய ஒரு 6-7 அடி நீளத்தில் பெரிய சர்ப்பம் அந்த குகயோகம் அந்த ரூபத்தில் வருகிறது. வேகமாக சிம்மாசனம் நோக்கி ஓடி வருகிறது. இன்னும் வியாசராஜர் என்ன பண்றாரு, சிம்மாசனத்தை சுற்றி ஒரு வட்டம் போடுறாரு. போட்டு மந்திரம் ஜபம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சர்ப்பம் அந்த கூடத்தை வட்டத்தை தாண்டி உள்ள போக முடியல, சுத்தி வருது. அந்த சிம்மாசனத்தை சுத்தி வருதே ஒழிய இதுக்கு பக்கத்தில் அந்த வட்டத்தை தாண்டி பக்கத்தில் வியாசராஜர் பக்கத்தில் போக முடியல. அது 3-4 தடவை போயிட்டு படம் எடுத்து முன்னாடி புஷ் புஷ் புஷ்ன்னு கேட்குது. உடனே வியாசராஜர் என்ன பண்றாரு, அவர் மேலே உத்திரையத்தை எடுத்து போட்டு, இதுக்கு தானே நீ வந்திருக்க, இதாக பிடிச்சிக்கோன்னு சொல்லி தூக்கி போட்ட அந்த வஸ்திரத்தை. அது போட்ட உடனே ஒரு சவுண்டு. அந்த வஸ்திரம் உடனே தீ பிடிச்சி எறிய ஆரம்பிச்சு. அந்த வஸ்திரத்தை அந்த பாம்பு அவ்வளோ குத்திருக்கு, நெருப்பு பிடிச்சி எறிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு நிமிஷம் கழிச்சு அந்த சர்ப்பம் வந்த வேகத்தில் திரும்பி போயிருக்கு. இப்போ குகயோகம் நீங்கி விட்டது, ராஜா உயிர் பிழைத்து விட்டார். எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் எல்லாம் கழிச்சு உடனே வியாசராஜ சிம்மாசனம் இறங்கி, சரி கிருஷ்ணாவை பார்த்தாப்பா, உன்னுடைய தோஷம் நீங்கி விட்டது, நீ கவலைப்பட வேண்டாம், இனிமேல் உனக்கு பூர்ண ஆயுஸ் உண்டு. 2வது கண்டிஷன் நான் சொன்னது இன்னைக்கு என்னன்னா, நாளைக்கு நான் உனக்கு இன்னும் பட்டாபிஷேகம் செய்து உன்னை ரத்தம் சிம்மாசனம் அமர்த்த போறேன். முதல்ல நான் தான் உன்னை பண்ணி வச்சேன், இந்த தடவை நான் தான் பண்ணி வைக்க போறேன். நீ சிம்மாசனம் இந்த நாட்டை நீ எடுத்துக்கொள்ளணும்னு சொல்றாரு. ஒரு சொல்ற, சுவாமி அதை விட நீங்களே ராஜாவா இருங்க, நாங்கள் உங்களை சேவகனா இருந்தா நான் எல்லாம் செய்யறேன் அப்படின்னு சொல்றாரு. வியாசராஜர் சொல்றாரு, நான் சன்னியாசி,
இந்த ராஜ உடையெல்லாம் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் பெரிய பேர்டன் எனக்கு. உனக்கு நான் எப்பவும் அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பேன். நீ சிம்மாசனம் உன்னுடைய ராஜ காரியங்களை நீ சிறப்பாக செய்யிட்டு வர, நீ தான் கண்டினியூ பண்ண சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு மறுநாள் மீண்டும் கிருஷ்ணதேவராயரை சிம்மாசனம் அமர்த்தி அவருக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து வச்சு அவருக்கு ஆசீர்வாதம்லாம் பண்ணுறாரு. கிருஷ்ணர் நிறைய தான தர்மங்கள்ல நிறைய மடத்துக்கு நிறைய தானங்கள், லேண்ட்ஸ், கிராமங்கள், தங்க, இதெல்லாம் அவர் ராஜா வியாசராஜர் மடத்துக்கு கொடுத்து ஆசீர்வாதத்தை பெறுகிறார். இப்படியாக கிருஷ்ணருடைய உயிரை காப்பாற்றினவர் வியாசராஜர். மிகப்பெரிய தோஷம் அது, அவ்வளோ ஈஸியாக தப்பிக்க முடியாது. அந்த அவர் காப்பாற்றின அவரோட தபோ வலிமையினாலே இது நடந்தது. அடுத்தாப்புல எபிசோட்ல கிருஷ்ணருடைய இன்னும் 2 மகிமைகளை பார்த்துட்டு நம்ம அடுத்த ராகவேந்திர சரித்திரத்துக்கு போகலாம். குருராஜா அர்ப்பணமஸ்து. கிருஷ்ணா அர்ப்பணம்.